ஃபர்ஸ்ட் எய்ட் வேணாம், இப்போ நீ நானும் சந்தோஷமா இருக்க வேணாம், ஒரு வருஷம் நம்ம தள்ளி போடுவோம், நான் ஒரு டிகிரி முடிக்கணும், சும்மா சந்தோஷமா அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா முன்னால் நடிக்கணும் அப்படின்னு. பொண்ணோட மாமனார் மாமன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா மலடி, நீ வந்து சரியில்லை, குழந்தை பற்றி தகுதி இல்லை, வீட்டுக்கு போ, டைவர்ஸ் வாங்கி கொடுத்த பேச்செல்லாம் அடிபடுது. 2 வருஷம் ஆச்சு, இந்த நாளுக்கு தொடவே இல்லை. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ வேணாம்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசிடுறாங்கன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அம்மா கிளம்பி வந்துட்டாங்க. அந்த பெண் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான வழி உங்கள் பையனுக்கு தகுதி இருக்கா? உங்கள் பையனால் வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்கள் பையனால் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகானா. இது தலையணி மந்திரம். நேர்களே, நான் ஒரு நல்ல கேள்வியோடு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம நேராக கேள்விக்கே போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான கேள்வியோடு வந்திருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ல வந்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷம் ஆயிருக்குது, குழந்தை இல்லை அந்த அம்மாவுக்கு. அதனால வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப குத்தி குத்தி பேசுகிற மாதிரியே ரொம்ப திட்டிருக்காங்க. என்ன இப்போ இதுக்கு அப்படின்னாக்கா, குழந்தை இல்லை அப்படின்னாக்கா வந்து பெண்கள் மட்டும் தான் காரணமா? அதுக்கு ஆண்கள் காரணம் கிடையாதா? இதுதான் என்னுடைய கேள்வி இன்னைக்கு. இப்போ குழந்தை இல்லை அப்படின்றதுனால பெண்கள்கிட்ட மட்டும்தான் வந்து குறை இருக்குமா, ஆண்கள்கிட்ட குறை இல்லைங்களா? இதுக்கு பெண்கள் மட்டும்தானா அப்படின்றது என்னுடைய கேள்வி. இதுக்கு என்னன்னு நீங்க சொல்லுங்க சார். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க. எனக்கு என்னுடைய இதுவுக்கு வந்திருக்குது பாருங்க. ஸோ எனக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கு வந்து நல்ல பதிலாக அவங்களுக்கு சொல்லுங்க. பெண்கள் மட்டும் குறை, அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு இருக்குதா என்னன்ட்டு சொல்லிட்டு இதுக்கு என்ன தீர்வு, என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன மெடிசன் அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு நீங்க சொல்லிடலாம் அவங்களுக்கு. அதாவது சகானம் என்ன கேட்குறாங்கன்னா, கணவன் மனைவி இருவரும் திருமணம் செய்கிறாங்க, ஆனால் பெண்களை மட்டும் குறை சொல்கிறாங்க. உனக்கு புள்ள குழந்தை பிறக்கலையா, நீ வந்து தள்ளி போகிறதுக்கு நீ தான் காரணம், நீ டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணு, டெஸ்ட் எடுத்துப்பாரு, அப்படி நீ சரியாக வந்து 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அப்படியா? இதெல்லாம் தவறானது, இதெல்லாம் தவறு. கணவனும் மனைவியும் 2 பேர் தான் பார்ட்னர். புரியுதா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 2 பேர் தான் பங்கு. இல்லை கணவனுக்கு அது பாதிப்பு இருந்தால் மனைவி இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? நீ வந்து சரியில்லை, உனக்கு வந்து டாக்டருங்க வந்து குறை சொல்லிட்டாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்க காலகட்டத்தில் சில மாமியார் மாமனார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மருமகனுக்கு குழந்தை நிற்கலன்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு வந்து குழந்தை இல்லை, உனக்கு இந்த ப்ராப்ளம், உனக்கு இதனால தான் வந்து தள்ளி போகுது, என் பையனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இப்படிலாம் சொல்லி மனதை துன்புறுத்துவார்கள், பெண்ணினுடைய மனதை புண்படுத்துவார்கள். இது வந்து தவறான செயல். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்கள் மருமகனுக்கு செக் பண்ணுங்கள், உங்கள் பையனுக்கு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மருமகன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும், எந்த குறைகளும் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறை சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா திருமணமான முதல் நாள் முதல் இரவில் இவர் வந்து போகிறாரு. இவர் வந்து போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெண் பக்கத்தில் கிட்ட போகிறாங்க, அணைக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் வேணாம், இப்போ நீ நானும் சந்தோஷமாக இருக்க வேணாம், ஒரு வருஷம் நம்ம தள்ளி போடுவோம். எத்தனை வருஷம்? 1 வருஷம் தள்ளி போடுவோம், நான் ஒரு டிகிரி முடிக்கணும், அந்த டிகிரி முடித்தோடனே நான் கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், குழந்தை பற்றிலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொம்பளை இந்த அம்மாவும் நம்பிடுச்சு, சரி நம்ம புருஷ ஏதோ டிகிரி வாங்கிட்டாருன்னு சொல்லி. ஆனால் ஒரு ரூல்ஸ் போடுறாரு. என்ன போடுறாரு? நீங்கள் வந்து அந்த சும்மா சந்தோஷமாக அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா முன்னால் நடிக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு நான் வந்து புருஷன் பேச்சு மீறாமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி குளிக்கிறது போகிறது, தப்பு பண்ண மாதிரி அந்த நடவடிக்கை பார்த்து அவங்க சந்தோஷப்படுற மாதிரி பண்ணுது. 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆனவுடனே கல்யாண நாள் அன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷம், அந்த டிகிரி வாங்கிட்டாரு. அந்த பொண்ணு நான் அவசரப்படுது, இப்பயாவது நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருக்கமாக போகுது. அப்போ என்ன சொல்கிறாரு மறுபடியும்? இல்லை இப்போ வேணாம், மறுபடியும் இன்னும் ஒரு டிகிரி முடிக்கணும், இன்னும் வருஷம் நம்ம தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தள்ளி போடுது. அந்த பொண்ணு இதுக்கும் சம்மதிக்குது. இப்போ 2 வருஷம் ஆகிப்போச்சு. அடுத்த கல்யாண நாளும் வந்துருச்சு. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வீட்டில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாமனார் மாமியார், அந்த பொண்ணோட மாமனார் மாமியார் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, 2 வருஷம் ஆச்சு, நீ இன்னும் குழந்தை நிற்கல, உனக்கு மாசமாகல, அதால நீ வந்து பார்த்தீங்கன்னா மலடி, இது மாதிரி உனக்கு குழந்தை பிறக்காது, அதால உன்னை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போ, டைவர்ஸ் வாங்கி கொடுத்த பேச்செல்லாம் அடிபடுது. உடனே இந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, என்னன்னு 2 வருஷம் ஆச்சு, இந்த நாளுக்கு தொடவே இல்லை,
ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ வந்து சரியில்லை, குழந்தை பற்றி தகுதி இல்லை, நீ வேணான்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசிடுறாங்கன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அம்மா கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சார் உங்கள் பையன் இது வரைக்கும் என் பொண்ணை தொடவே இல்லை, நீ எப்படி குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறீங்க? அந்த பையனை கூட்டி விசாரித்து பார்த்தா, ஆமாம் உண்மைதான், நான் இது வரைக்கும் அந்த பொண்ணை தொடவே இல்லை. ஏன் தொடலை? எனக்கு முடியல, எனக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு உடல் உறவு பண்ணுறதுக்கு பிடிக்கல, என்னால் முடியல, என் உறுப்பு சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுது. அப்போ யார் காரணம்? பையன் தான் காரணம். பையன் தான் காரணம். ம். பெண்களே, ஆண்களே, பெரியோர்களே, முதல்ல உங்கள் பையனுக்கு முதல்ல வந்து ஆண்மைத்தன்மை இருக்கா, அவருக்கு கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற்றுக்குவாரா அப்படின்னு முதல்ல நீங்கள் முடிவு பண்ணுங்க. பெண்கள் மேல் குறை சொல்லாதீங்க. எல்லா பெண்களுக்கும் குறை இல்லை, ஒரு சில பெண்களுக்கு உண்டு. அந்த ஒரு சில பெண்களும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, வருங்காலத்தில் நம்ம பொண்ணுக்கு வந்து ஒரு குறையாடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. ஆனால் ஆண்கள் உங்கள் பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன அவங்க வந்து பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் எதையுமே பார்க்காம நீங்கள் ஒரு பொண்ணை எடுத்து வந்து திருமணம் செய்து வச்சு அந்த பொண்ணை குறை சொல்கிறீங்க. அது பாவம், பெண் பாவம் பொல்லாதது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் உங்கள் பையனை என்ன பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போங்க. கல்யாணத்துக்கு முன்னே அவனுக்கு வந்து விந்து டெஸ்ட் எடுங்க, அவனுக்கு ஆன்ம சக்தி இருக்கான்னு பாருங்க, அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் லைஃபு, உங்கள் வர பொண்ணுக்கும் லைஃப் நல்லா இருக்கும். நிறைய பெண்களே குறை சொல்லி பெண்களே வந்து குழந்தை பெற்றுக்க முடியல, நீ மலடி அப்படிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. பெண்களுக்கெல்லாம் அது மாதிரி குறைகள் இப்போ இல்லை. அப்படியே குறை இருந்தாலும் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் சிகிச்சை கொடுத்து அவங்க உடம்பு நார்மல் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் ஆண்கள் தான் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தண்ணி அடிக்கிறது, கை அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, கண்ட பொண்ணுங்கிட்ட போய் பேசுறது, பழகிறது, படுக்கிறது, இது மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு வந்து நல்ல ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் தயவுசெய்து நீங்கள் பெற்றவங்க என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளையுடைய நடவடிக்கை பார்க்கணும். பையன் எங்கே போகிறான், எங்கே வரான், யார் கூட பழகிறான், எங்கே போயிட்டு வரான் அப்படின்னு பார்த்து திருமணம் நம்பி வர பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும். நம்பி வர பொண்ணு 18 வருஷம் பெற்றவங்க வளர்த்து ஆளாக்கி உங்கள் கையில் ஒப்படைக்கும் போது அந்த பெண் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான வழி உங்கள் பையனுக்கு தகுதி இருக்கா, உங்கள் பையனால் வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா, உங்கள் பையனால் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் நல்ல முறையில், அவனுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. அந்த எந்த குறையும் இல்லைன்னா விந்தணுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கு, அவன் ஆண்மையோடு இருக்கிறான்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். சப்போஸ் விந்தணுக்கள் கம்மியாக இருக்கு, அவனுக்கு வந்து குறை இருக்கு, அவனால செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா அவனை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அதனால் எந்த ஒரு பெண்ணையும் குறை சொல்லாதீங்க. ஆண்மகன்கள் ஆண்மகனாக இருக்கிறாங்களான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பெற்றவங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைங்க. நல்லா இருந்தால் பண்ணி வைங்க. அவனுக்கு குறை இருந்தால் அந்த குறைக்கு சிகிச்சை பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ எங்களுடைய சிகிச்சையில் உயிரணுக்கள் இல்லை, ஆண்மைத்தன்மை இல்லை, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க முடியல, பெண்களுக்கு தைராய்டு இருக்கு, பெண்களுக்கு மாதவிடாய் வரல, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, நீர்க்கட்டி இருக்கு, பெண்களால் குழந்தை பெற்றுக்கிறது கர்ப்பப்பை வலு இல்லை, இது மாதிரி பெண்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணிடுறோம். ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லை, ஆண்மைத்தன்மை இல்லை, சேர முடியல, திருப்தி இல்லை, உயிரணுக்கள் 0, அசோஸ்பர்மியா, டாக்டருங்க கை விட்டுட்டாங்க, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி யாராவது இருந்தால் கண்டிப்பா அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் இயற்கை மூலிகை பாரம்பரிய மருத்துவம் எங்க மருத்துவத்துக்கு வாங்க. நீண்ட நாட்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். 60 வயசானாலும் உங்களுடைய அந்த உயிரணுக்களுடைய பலம் குறையாது. மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம். ஒரு முறைக்கு 2 முறை சந்தோஷமா இருக்கலாம். மனைவி போத விடுன்றாலும் சந்தோஷமா இருக்கலாம். அது மாதிரி கேப்சூல் வச்சிருக்கேன், லேகியம் வச்சிருக்கேன். ஒரே மாசத்துல 2 மாசத்துல 3 மாசத்துல உங்க உடம்புல அந்த வலிமை அதிகமாகி இயற்கையாவே இனப்பெருக்கம் நடக்கும், குழந்தை உண்டாகும். அது மாதிரி சிகிச்சைலாம் நாங்க தரோம். ஒரு முறை என்னுடைய ஆலோசனை பாருங்க. கை நாடி பார்த்து தான் சிகிச்சை தரேன். கை நாடிலே ஆண்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, இதனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது, எல்லா காரணத்தையும் நாடி பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு தகுந்த ஆலோசனை உண்டு, அதுக்கு தகுந்த சிகிச்சை உண்டு. 100% சக்சஸ் பண்ணி காட்டுறோம். ஒரு முறை வந்து நீங்க ஆலோசனை பண்ணீங்கன்னா உங்க இல்லறத்தில் குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். நீங்க குடும்பத்தை சந்தோஷமா இருக்கலாம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஆண்கள் மேல இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு நம்ம பெண்களை சொல்லவே கூடாது. இப்ப பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 வருஷமா அவரு தள்ளி போட்டு தேவையில்லாத இந்த பொண்ணு மேல பழைய போட்டு இதுதான் உலகத்துல இந்த நிறைய வருஷம் காரணம் சொல்றாரு, நான் டிகிரி வாங்கணும், தள்ளி போடலாம். லாஸ்டா புட்டு வெளியே வந்துச்சா, அதான். அந்த பொண்ணு போட்டு உடைச்சிச்சா, என் கூட 2 வருஷமா படிக்கவே இல்ல. இது காரணம் அவரு மேல அந்த தப்பு எப்படி சொல்றதுன்னு முடியல, அது அதை வெளியே சொல்லிக்க முடியல, பெண் மேல பழிய போடுறாங்க. இப்ப அவங்க அப்பா உணர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஆண்மை அதிகமாகிறதுக்கு, உறுப்பு பெருசாகிறதுக்கு, உயிரிணுக்கள் அதிகமாக மருந்து கொடுத்தேன். இப்போ குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்க. சொல்றேன், எந்த ஒரு பாதிப்புக்கும் சிகிச்சை உண்டு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தணும், நடைமுறை கடைபிடிக்கணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும்.
என்ன நேரிலே கேட்டிங்களா? கண்டிப்பா வந்து இந்த மாரி வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க வந்து அமைதியா இருக்க வேண்டாம். எது இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீர்வு சொல்ல எங்க சார் டாக்டர் ஐயா இருக்காரு. நீங்க அவர ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இதுல என்ன டவுட்டு உங்களுக்கு வந்து உங்க சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம். உங்களுக்கு என்னவோ டவுட் கிளியர் பண்ணிட்டு, அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.